இன்னைக்கு அதிமுக உறுப்பினர்களும் இதே கோரிக்கை பல்வேறு விஷயங்களை வலியுறுத்தி பேசியிருக்காங்க. அதிமுக உறுப்பினர்கள் பல்வேறு உள்கட்சி விவாதங்களில் தான் அங்கு ஈடுபட்டார்களே தவிர மீனவர் பிரச்சனை பற்றி அவர்கள் பெரிதாக ஒன்றும் பேசவில்லை. இதை திசை திருப்புவதற்கு பல காரியங்களை தான் அவர்கள் செய்து கொண்டிருந்தார்கள். அதை நீங்க பார்த்தீங்க. இதற்கு பெரிய தடையாகத்தான் அவர்கள் செயல்பட்டு கொண்டிருந்தார்களே தவிர மீனவர் பிரச்சனையை எழுப்புவதற்கான வழிவகைகளுக்கு அவர்கள் உதவி செய்யவில்லை. இந்த 0 ஓவர்ல அமைச்சர் பதில் சொல்லும் போது கூட இலங்கையுடன் பேசியிருக்கிறோம், விசாரணை நடத்துவதாக எங்களுக்கு தெரிவித்திருக்கிறார்கள். துணை குடியரசுத் தலைவர் அவர்களையும் இதை பற்றி பேச சொல்லி இருக்கிறோம் என்று சொன்னாரே தவிர தெளிவாக இதை நாங்கள் செய்கிறோம், இது தடுக்கப்படும், நாங்கள் இதை கண்டிக்கிறோம் என்று எதையும் அவர் சொல்லவில்லை. அது வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நேற்று தளபதி அவர்கள் கூட கடிதம் எழுதியிருக்கிறார்கள். அதை எங்கள் பாராளுமன்ற உறுப்பினர்கள் அமைச்சரிடம் நேரில் சென்று போய் கொடுத்த பிறகு கூட அவர்கள் எந்த விதமான உறுதியும் அளிக்கவில்லை. இது நிச்சயமாக தடுத்து நிறுத்தப்படும், இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், இலங்கையுடன் பேசுவோம் அப்படிங்கிற எந்த உறுதிமொழியும் தரப்படவில்லை. இது நிச்சயமாக ஏமாற்றம் அளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை மீனவர்களும் கொதித்து போயிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் இதை மத்திய அரசாங்கம் பெரிதாக எடுத்துக்கொள்ளாமல் செயல்படுவது நிச்சயமாக வருத்தத்தை தரக்கூடியது. இந்த மீனவர் உடலை இன்னும் மீனவர்கள் பெற்றுக்கொள்ளவில்லை. அதே நேரத்தில் வரும் 14ஆம் தேதி ஒரு ஜாயின்ட் செக்ரட்டரியை சந்திக்க வைப்பதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. ஒரு அமைச்சர் 3 அமைச்சர் இருக்கிறாங்க, ஒரு அமைச்சர் கூட பார்க்க மறுப்பதை இல்லை, நிச்சயமாக அடுத்த வாரம் நாங்கள் மறுபடியும் நோட்டீஸ் கொடுத்து இதை ஒரு விவாதமாக மாற்ற வேண்டும், இங்கே இது பாராளுமன்றத்தில் விவாதிக்கப்பட வேண்டும் என்று நிச்சயமாக வலியுறுத்துவோம். இலங்கை கடற்படை நாங்கள் துப்பாக்கிச்சூடு நடத்தலை அப்படின்னு மறுத்திருக்காங்க. அப்படின்னா இது துப்பாக்கிச்சூடு நடத்தினது யார் என்ற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு இலங்கை அரசாங்கம் தான் பதில் சொல்ல வேண்டும். அவங்க பண்ணலைன்னா அப்ப அவங்க பேர்ல யார் பண்றாங்க? இப்ப அரசாங்கத்தையே பயன்படுத்தி கொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு அங்க இருக்கக்கூடியவர்கள் யார்? அதற்காவது அவங்க பதில் சொல்லணும் இல்லையா? இது அவங்க செய்யாம வேற யார் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படி அவர்கள் சொல்வது உண்மையாக இருந்தாலும் அதை அவர்கள் அவங்க சொல்றதுல இருக்கக்கூடிய உண்மை எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையா நிரூபித்து காட்ட வேண்டும். அவங்களுடைய பேரை பயன்படுத்திக்கிட்டு செய்யக்கூடிய அளவுக்கு அந்த அளவுக்கு அதிகாரம் படைத்தவர்கள் யார்? நேற்று வெளியுறவுத்துறையினுடைய செய்தி தொடர்பாளர் சொல்லும்போது இந்த விஷயம் குறித்து இலங்கையிடம் பேசும்போது இனிமேல் இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்காது, ஏற்கனவே செய்து கொள்ளப்பட்ட ஒப்பந்தங்கள் இப்படி துப்பாக்கி நடத்தப்படாது அப்படின்றத மறுபடியும் என்ஷூர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அவர் சொல்லி. பிரதமர் தேர்தலின் பொழுது தமிழகத்தில் பேசிய பொழுது அவர் என்ன சொன்னார்? மத்தியிலே இருக்கக்கூடிய அரசாங்கம் ஒரு ஸ்ட்ராங்கான அரசாங்கமாக, வலுவான அரசாங்கமாக இல்லாத காரணத்தால் தான் இப்படிப்பட்ட செயல்கள் நடந்து கொண்டிருக்கிறது என்று. இப்பொழுது இவர்கள் தான் ஆட்சியில் இருக்கிறார்கள். இது ஏன் தொடர்ந்து நடைபெறுகிறது? தொடர்ந்து மீனவர்கள் தாக்கப்படுகிறார்கள். ஒரு இளைஞன் உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய மீனவர்கள் எல்லாம் கொதித்து போயிருக்கிறார்கள். அவர்கள் உயிருக்கும் உடைமைக்கும் எந்தவித உத்தரவாதமும் இல்லை என்ற நிலை இருக்கும் பொழுது மத்திய அரசாங்கம் என்ன செய்து கொண்டிருக்கிறது? பிரதமருடன் அனைத்து கட்சிகளும் அனைத்து கட்சியும் அழைத்து கொண்டு பிரதமரை சந்திப்பதற்கு தமிழ்நாடு அரசாங்கம் முயற்சி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் திராவிட முன்னேற்ற கழகம் எப்பொழுதுமே இந்த மாதிரி தமிழ்நாட்டு பிரச்சனைகள் என்றால் அரசாங்கத்தோடு ஒத்துழைக்க நாங்கள் எப்பொழுதுமே தயாராக இருக்கிறோம். இதை தான் தலைவர் கலைஞர் அவர்களும் தளபதி அவர்களும் தொடர்ந்து வலியுறுத்தி கொண்டு வருகிறார்கள். ஆமா, இன்றும் திராவிட முன்னேற்ற கழகம் அதை பாராளுமன்றத்தில் அதையும் நாங்கள் எழுப்பி இருக்கிறோம். இதுக்கு முற்றிலும் கைவிடப்பட வேண்டும், மக்களுடைய கருத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. மேடம், இலங்கையின் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்சேவுடைய மகன் நமல் ராஜபக்சே அவர் இப்ப நாடாளுமன்ற எம்பியா இருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, கச்சத்தீவை மீட்பது இலங்கை, அதாவது தமிழக மீனவர்களின் பிரச்சனைக்கு தீர்வாகாது, தமிழக அரசியல்வாதிகள் அரசியல் ஆதாயம் தான் தேடுறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் இது பண்ணியிருக்காங்க. நீங்க அந்த ஸ்டேட்மெண்ட் எப்படி பார்க்குறீங்க? கச்சத்தீவை திரும்ப மீட்பது பிரச்சனைக்கு தீர்வாகாது. முதல்ல கச்சத்தீவை மீட்டெடுப்போம், அது தீர்வாகுதா இல்லையான்னு அப்புறம் முடிவு செய்யும். தமிழக அரசியல்வாதிகள் அரசியல் பண்றதா அவர் சொல்லியிருக்காரு. நீங்கள் இளங்கலவை உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறார். அந்த காட்சிகளை பார்த்தோம்.